நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. இயேசுவின் அரவணைக்கும் நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பாருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார். இந்த நாளிலும் கூட நாம் ஒரு வசனத்தை சிந்திக்கும்படியாக ரோமர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த வேத வாக்கியத்திலே ஆண்டவராகிய தேவன் நமக்கு கற்றுத்தருகிற ஒரு காரியம், நாம் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கக்கூடாது. விசுவாசத்திலே பலமுள்ளவர்களாக, விசுவாசத்திலே ஒரு உறுதியான பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் என்று பரிசுத்த வேத வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அப்போ விசுவாசம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிக அவசியமான ஒரு காரியமாகும். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு இந்த விசுவாசம் அவசியம். ஆகவே நம்பிக்கை இல்லாத மனிதன் இந்த உலகத்தில் இருந்தாங்கன்னா வாழ்க்கையில் எந்த காரியத்தை குறித்தும் என்ன பண்ண முடியாது, ஒரு உயர்வில் வரவே முடியாது. ஒன்று தன் மீது இருக்கிற நம்பிக்கை இருக்கணும், இல்லவென்றால் ஆண்டவர் மீது இருக்கிற நம்பிக்கை இருக்க வேண்டும். இந்த ரெண்டு நம்பிக்கையும் இல்லை என்றால் மனிதனால் என்ன பண்ண முடியாது, சோர்ந்து போய் கொண்டே இருப்பார்கள். அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆனால் நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்திருக்கிறார். அது பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை என்ற நம்பிக்கை. அல்லேலூயா. ஆகவேதான் இந்த வேதாகம புத்தகத்தில் ஆதி தகப்பனாகிய ஆபிரகாமை குறித்து பரிசுத்த வேதாகமத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்திலே குறிப்பிடுகிறார். ஆகவே அவன் எப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தத்தை நம்பினான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அல்லேலூயா. அப்போ இந்த வேதாகமத்தில் இந்த விசுவாசத்தில் வல்லவன் என்ற பெயர் சும்மா கொடுக்கப்படலை. அதற்கான காத்திருக்குதல், அதற்கான தியாகம், அதற்கான நீண்ட நாட்கள் அவன் தேவனை என்ன பண்ணுகிறான், நம்புகிறான். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணிவிட்டார், நிச்சயமாக என் வாழ்க்கையில் செய்வார் என்ற ஒரு நம்பிக்கை. அல்லேலூயா. ஆகவே பிரியமான தெய்வ பிள்ளைகளே, அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஏன் விசுவாசத்தில் வளர முடியலை, ஏன் ஆண்டவருக்குள்ளாக நாம் நெருங்கி வர முடியலை? அப்போது நாம் ஆண்டவருக்குள்ளாக நெருங்கி வர முடியாத ஒரு சூழ்நிலை ஏன் வருகிறது அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவரை மறந்து நாம் உலகத்தின் பார்வையிலே நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். பல விதமான காரியங்களை நம்பி இருக்கிறோம். இப்போ உலகத்தில் ஒரு மனுஷன் சொல்லுவான், வாழ்க்கையில் எப்பவுமே கஷ்டம்தான்பா அப்படின்னு சொல்லுவான். அதையும் நம்ம நம்புவோம். அப்போது சில பேர் நீ நல்லா இருக்க மாட்டேன்னு சொல்லுவான், அதையும் நம்புவோம். அப்போ எல்லாம் இந்த உலகத்தின் மனிதருடைய வார்த்தைகளை எல்லாம் நாம் நம்புகிறோம். ஆனால் அது நமக்கு வாழ்க்கையில் நம்பிக்கையை கொண்டு வராது, எந்த வாழ்வதற்கான வழியும் கொண்டு வராது. ஆனால் கர்த்தருடைய வசனம் மாத்திரமே ஒரு மனிதனுடைய வாழ்வை மாற்றக்கூடிய வழியாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லாத ஒரு சூழ்நிலை. ஆபிரகாம் சாராள் என்ற ஒரு மனைவி அவங்களுக்கு இருக்கிறாங்க. அப்போது நீண்ட நாட்கள் அவங்க வாழ்க்கையில் குழந்தை இல்லை. அப்போது காலங்கள் கடந்தது. எப்படிப்பட்ட காலங்கள்? குழந்தை பெற முடியாத ஒரு சூழ்நிலை. அந்த அளவுக்கு வயது சென்றும் அவங்க என்ன பண்ணுகிறாங்க, தங்கள் வயதில் குழந்தை பெற்றெடுக்க தன் சரீரத்தில் பலனற்றவர்களாக இருந்தார்கள். ஆபிரகாமும் சரி சாராலும் சரி இருவருமே பலனற்றவர்களாகவே இருந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆனால்
கர்த்தர் சொல்லிவிட்டார். அல்லேலூயா. நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக மாற்றுவேன். பாருங்க, எப்பேற்பட்ட ஒரு வார்த்தை. அப்போ ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அந்த ஆபிரகாமோடு பேசுகிறார். ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? அவன் தனிமையிலே வீட்டில் இருக்கும் பொழுது, அப்பா நீ வெளியே வா, நீ வெளியே வந்து வானத்தை அண்ணாந்து பார், வானத்து நட்சத்திரங்களா நீ என்ன கூடுமானால் அதை எண்ணு என்று சொல்கிறார். கடற்கரை மணலை பார், அதை என்ன கூடுமானால் நீ எண்ணு என்று சொல்கிறார். அப்போ பாருங்க, ஒவ்வொரு நாளும் அவனை என்ன பண்ணுகிறார்? ஆண்டவருடைய வார்த்தையினால் அவனை பலப்படுத்துகிறார். ஆண்டவர் அவனோடு கூட இருக்கிறார். அப்போ கர்த்தர் அந்த மனிதனோடு பேசுகிறார். அப்போ தேவன் இவ்வளவு என் மீது ஆசையாக பேசுகிறார். நிச்சயமாக பாருங்க, குழந்தை இல்லாத ஒரு சூழ்நிலையில திரளான ஜாதிக்கு தகப்பனாவா என்று ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அவன் உறுதியாய் நம்பினான். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ பாருங்க, வேதவசத்தில் நாம் பார்க்கும் பொழுது 18ஆம் வசனம், ரோமர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்கிறது, உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே நான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்கிறது, அவன் விசுவாசத்தினாலே பலவீனமாயிருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். அல்லேலூயா. அப்போ வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டான். ஆனால் தன்னுடைய சரீரத்தில் பலன் இல்லை, தன்னுடைய மனைவியினுடைய சரீரத்திலும் பலன் இல்லை. ஆனால் வாக்குத்தத்தம் உயிரோடு இருந்தது. அல்லேலூயா. ஏனென்றால் அதை சொன்னவர் ஜீவனுள்ள ஒரு தேவன். ஆகவே பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தங்கள்லாம் நம்மை சும்மா கைவிட்டுன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா விடாது. அவர் மீது நாம் நம்பிக்கையாய் அந்த வார்த்தையில் எந்த அளவுக்கு உறுதியாய் இருப்போமானால் நாம் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு கர்த்தர் நம்மை உயர்த்துவார். அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தையெல்லாம் ஜீவனாயும் ஆவியாயும் இருக்கிறது. ஆகவே அது வெறுமையாய் நம்மிடத்தில் திரும்பாது. ஆண்டவர் சொன்னதை அது நிறைவேற்றியே தீரும். ஆகவே பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போ அவனுடைய வாழ்க்கையில் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கல. சரீரத்தில் வேணா பலகீனம் வந்துடலாம், கஷ்டம் வரலாம், இந்த உலகத்தில் பாடுகள் வரலாம். ஆனால் உள்ளத்தில் விசுவாசத்தில் ஒரு பலன் உள்ளவனாக, ஒரு ஸ்ட்ராங் மேனாக இருந்தான். அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். இந்த உலகத்தை நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால் விசுவாசம் மிக முக்கியம். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று வேதம் சொல்கிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போ நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் மேல் இருக்கிற அந்த விசுவாசத்தில் நாம் உறுதியாக இருக்கும் பொழுது நாம் ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறோம். பாவத்தை ஜெயிக்க முடியும், சாபங்களை ஜெயிக்க முடியும், பல கஷ்டங்களை மேற்கொள்ள முடியும். எதிராக இருக்கிற பிரச்சனைகளை மேற்கொண்டு நடக்க ஆண்டவர் நமக்கு பலன் தருவார். அப்போ விசுவாசம் இருக்கும் பொழுதுதான் தேவன் நமக்குள்ளாக அவருடைய கிருபையை ஊற்றுவார். அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போ பாருங்க, 20ஆம் வசனம் சொல்கிறது, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல். முதல்ல சொல்றாங்க, அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. இரண்டாவது பார்க்கும் பொழுது அவன் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் என்று சொல்லுகிறார். அப்போ தேவனுடைய வார்த்தைகளை நாம் சந்தேகப்படாமல், ஆண்டவரே இது எனக்கு தந்த வார்த்தை, இதை மனதார ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று மனப்பூர்வமாய் யார் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ கர்த்தருடைய பலன் அவர்கள் மீது இறங்கும். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ பாருங்க, இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அத்தனை நீண்ட நாட்கள் இருந்த அந்த பிரச்சனை, அப்போ பாருங்க, அவன் பெரிய ஒரு ஐஸ்வர்யவானா இருக்கிறான். அந்த நாட்களில் இருந்த தேவ மனிதர்களில் உயர்ந்த மனிதனும் செல்வாக்கு நிறைந்த மனிதனுமாக இருக்கிறான். பக்கத்து நாட்டு ராஜாவே அவனுக்கு வந்து என்ன பண்ணுகிறான், பணிவிடை செய்கிற அளவுக்கு அவன் உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தான். அப்பேற்பட்ட ஒரு நிலையில தான் இந்த ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆகவே நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். தான் சொல்லும் பொழுது நம்புவதற்கு
ஏதுமில்லாதிருந்தும் அதை என்ன பண்ணுகிறான்? நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்கிறான். தன் விசுவாசத்தில் அவன் பலகீனமாய் இருக்கவில்லை. அதே நேரத்தில் தேவன் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் இருந்தான். தேவன் சொன்னதை அவர் நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று விசுவாசத்தில் வல்லவனானான். தேவனை மகிமைப்படுத்தினான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப எப்படி மகிமைப்படுத்தியிருப்பான்? ஆண்டவரே, நீர் எனக்கு அழகான குமாரனை நீர் கொடுக்க போகிறீர், உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லியிருப்பான். அல்லேலூயா. அப்ப பாருங்க, தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கும் பொழுது நாமும் அப்படிதான் மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. நாம் இருக்கிற பல பிரச்சனைகள் கஷ்டங்களில் இருக்கும் பொழுது கூட, ஆண்டவரே, இந்த பிரச்சனையிலிருந்து நீர் என்னை விடுவித்து உங்கள் நாமத்தை உயர்த்த போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறேன் என்று சொல்லி நாம் உற்சாகமாக ஆண்டவருக்கு மகிமை செலுத்தும் பொழுது ஆண்டவர் மகிமைப்படுகிறவராயிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அவிசுவாசமும் ஓடி போயிடும். அல்லேலூயா. இன்றைக்கு எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் மாத்திரம் இல்லை என்றால் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியாது. எல்லாரும் சொல்ற மாதிரி நாமளும் அவங்க பேச்சை கேட்டுட்டு அப்படியே போயிட்டு இருப்போம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை எனக்காக என்ன சொல்கிறது? கர்த்தர் எனக்காக ஒரு திட்டம் வைத்திருக்கிறாரே, கர்த்தர் எனக்காக இந்த தேசத்தில் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறாரே, எனக்காக இந்த குடும்பத்தில் கர்த்தர் என்ன நோக்கம் வைத்திருக்கிறார், இதையெல்லாம் நாம் அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில தேவன் அவர்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்த அவர் வல்லவராயிருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்ப கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தைகள் அது அர்த்தமுள்ளதாகவும் அது நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுதலாகவும் இருக்கும். ஆகவே பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போ நாம் தேவன் கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை என்ன பண்ண வேண்டும்? பற்றி கொள்ள வேண்டும். அதன் மீது விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அவன் கர்த்தரை விசுவாசித்தான். அவனிடத்தில் சந்தேகம் இல்லை. சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அலைகளை போல என்ன பண்ணுவானா? காற்று எப்படி ஒரு பதரை அடித்து கொண்டு போகிறதோ அவங்க வாழ்க்கை அப்படி தான் இருக்கும். எங்கேயாவது போய் முட்டிக்கிட்டு இருக்கும், திரும்பவும் இன்னொரு பக்கம் வரும். அப்போ விசுவாசம் இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படிதான் இருக்கும். ஆனால் விசுவாசம் உள்ள ஒரு வாழ்க்கை அது கன்மலையின் மேல் கட்டப்பட்ட ஒரு வீடாக இருக்கும். அதன் மேல் மழை வந்தாலும் ஒன்றும் செய்யாது, காற்று அடித்தாலும் அது அசையாது. ஏனென்றால் விசுவாசிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த தேவன் நம்மை கைவிடாத தேவனாக இருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில பல கண்ணீரோடு நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம், வேதனைகளோடு நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் ஆண்டவரை விசுவாசிங்கள். அல்லேலூயா. அவர் மகிமையுள்ள தேவன். அவரை போல நம்மை நேசிப்பதற்கு இந்த உலகத்தில் யாரும் இல்லை. அவரை போல இந்த உலகத்தில் நம்மை வாழ வைப்பதற்கும் யாரும் கிடையாது. அல்லேலூயா. அவ்வளவாக நம்மை நேசிக்கிறார். ஒரு பிதாவோடு இருக்கிற அந்த ஐக்கியத்தில் நம்மை இணைத்து கொள்ளுகிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது. ஆகவே நாம் விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். ஆகவே இந்த விசுவாசம் கேள்வியினாலே வரும் என்று வேதம் சொல்கிறது. அப்போ விசுவாசம் கேள்வியினால் வரும் என்று சொல்லும் பொழுது, கேள்வி என்று சொல்லும் பொழுது கேட்கிற கேள்வியினால் அல்ல, நாம் கேட்கிற வார்த்தைகளினால். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை எந்த அளவுக்கு நாம கேட்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய உள்ளத்துல விசுவாசத்துல எழும்ப முடியும். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்க பழகி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போ நாம் எந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? இந்த உலகத்தின் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? கவலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? அப்போ இதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறவனாய் இருப்பேன். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் விசுவாசத்தில் வளர்கிறவர்களாக நாம் இருப்போம். ஹல்லேலூயா. ஆகவே பாருங்க, அதே ஆபிரகாம் கர்த்தரை நம்பினான். அவருடைய வாழ்க்கையில் குழந்தை இல்லை என்ற ஒரு குறை இருந்தது. ஆனால் ஒரு நாளிலே கர்த்தர் அந்த வயது சென்ற அந்த தாயாருக்கு ஆண்டவர் ஈசாக்கை கொடுத்தார். ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஈசாக்கு என்றால் சிரிப்பு என்று அர்த்தம், புன்னகை என்று அர்த்தம். அப்போது அவங்க வாழ்க்கையில் அவங்க ஒரு தேவ தூதன் வந்து சாராள் இடத்துல சொல்லும் பொழுது, ஒரு உற்பு காலகட்டத்தில் கர்த்தர் உனக்கு குழந்தையை தருவார் என்று சொல்ல அவள் நகைத்தாள்.
அந்த நகைப்பையே அவருக்கு பெயராக சூட்டி விட்டார்கள். அல்லேலூயா. அப்போ உனக்கு ஈசாக்கு பிறப்பான் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அதே போல கர்த்தர் ஈசாக்கை கொடுத்து கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்தார். பிரியமான தேவ பிள்ளைகளே, எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ தேவ சமூகத்தில் நம்பிக்கையோடு ஆண்டவருடைய பாதத்தில் வரும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஒரே ஒரு அண்ணால் என்ன பண்ணுகிறாங்க, ஒரு ஸ்திரீ அவங்க வாழ்க்கையிலும் குழந்தை இல்லாமல் பல வருடங்கள் என்ன பண்ணுகிறாங்க, நாட்களை கழித்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு பக்கம் வேதனை, எங்கே பார்த்தாலும் குழந்தை இல்லை என்று சொல்லி, என்ன ஒரு விசேஷம் இல்லையா எப்படின்னு சொல்லி எல்லாரும் துக்கப்படுத்துகிறாங்க. ஆனாலும் என்ன பண்ணலை, எல்லாரையும் ஒதுக்கி விட்டு அவங்க தேவ சமூகத்தில் போய் கண்ணீர் வடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயா, இதுக்கு மேலே என்னால் முடியாது, நீங்கள் தான் எனக்கு உதவி செய்ய வேண்டும். நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, எல்லாரும் என்னை பார்த்து அற்பமாக எண்ணுகிறாங்க, ஏளனமாக பேசுகிறாங்க. இதை குறித்து நான் என்ன பண்ணுவது, என்னால் தாங்கிக் கொள்ள முடியலை. சிலருடைய வார்த்தைகளை என்னுடைய இருதயம் தாங்க முடியவில்லை. எனக்கு இறங்கும் ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்தாங்க. அதே நேரத்தில் ஒரு பொருத்தனை செய்தாங்க. ஏசப்பா, நீர் எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தீர் என்றால் அதை நான் உமக்கே தந்துடுறேன் ஆண்டவரே. எவ்வளோ பெரிய ஒரு பொருத்தனை பாருங்க. அவ்வளோ நாட்கள் கழித்து ஒரு குழந்தை கிடச்சதுன்னா நம்ம ஆண்டவருக்கு கொடுப்போமா? இல்லை, அதை அழகாக நம்ம பார்த்து, ஓ என் குழந்தைய நான் அழகாக வளர்க்கணும் அப்படின்னு நினைப்போமா? ஆனால் அந்த ஸ்திரீ என்ன பண்ணுகிறாங்க, ஆண்டவர்கிட்ட பொருத்தனை எடுத்தாங்க. அதுபடியே ஆண்டவர் கொடுத்தார். அதே பிள்ளையை என்ன பண்ணுகிறாங்க, ஆண்டவருக்கென்று வளர்த்து கொண்டு வந்து அந்த பிள்ளையை அந்த ஆசாரியனாகி ஏலியின் இடத்துல கொடுத்து, எனக்கு ஆண்டவர் கொடுத்த செல்வம், இதை ஆண்டவருக்கே கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறாங்க. அல்லேலூயா. அன்னாளுக்கு அந்த ஒரு பிள்ளை மாத்திரமில்லை, மொத்தம் 5 பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய சமூகம் வெறுமையானதல்ல. தேவ சமூகத்தில் நாம் வடிக்கிற கண்ணீர் அது வெறுமையாக போகிற கண்ணீர் அல்ல. அதற்கான பலனை என் தேவன் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் தருவார். ஆகவே பிரியமான தேவ பிள்ளைகளே, என் தேவனுடைய பாதத்தில் இருக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் அவர் செவிசாய்த்து கவனித்து கொண்டிருக்கிறார். அவர் கேட்கிற ஒரு தேவனாகவும் அதை நிறைவேற்றுகிற தேவனாகவும் இருக்கிறார். ஆகவே ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார். அந்நாளுக்கு தன் கண்ணீரினால் ஆண்டவருடைய சமூகத்தில் பொருத்தனை எடுத்து ஆண்டவரிடத்தில் அந்த குழந்தையை பெற்றுக்கொண்டாள். இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் நாம் இருக்கிறோம்? பல தேவைகளோடு நாம் இருக்கிறோமா? பல கஷ்டங்களோடு நாம் இருக்கிறோமா? ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு அவர் சமீபமாக இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. வேதத்தில் இன்னொரு வசனம் சொல்கிறது, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இந்த வேளையில் என்னோடு கூட ஜெபியுங்களேன். ஆண்டவரே, ஒரு வேளைக்கு நீங்கள் குழந்தை இல்லாதவர்களாக இருந்தால் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, அப்பா, உங்களுடைய வார்த்தையின்படியே என்னை அர்ப்பணிக்கிறேன், எனக்கு ஒரு குழந்தையை நீங்கள் கொடுங்க, அதை உங்கள் பாதத்தில் உமக்காக வளர்க்கிறேன் என்று சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அற்புதமாய் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். ஆண்டவர் பெரிய நன்மைகளை செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்பா, தேவரீர், இந்த வேளையிலும் கூட உம்முடைய சமூகத்தில் எங்களை தருகிறோம். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற தேவ பிள்ளைகளை உம்முடைய பாதத்தில் தருகிறோம். அப்பா, ஆண்டவரே, பல கண்ணீரோடு கஷ்டங்களோடு இந்த நிகழ்ச்சியை பார்ப்பார்கள். ஆனால் என் தேவனுடைய பிரசன்னம் அவர்களை நிரப்பட்டும். ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய உறுதியான வல்லமை அவர்களை நிரப்பட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, கர்ப்பத்திலே ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் தங்கட்டும். அப்பா, உம்முடைய ஆசீர்வாதம் தங்கட்டும். ஆண்டவரே, எல்லா எதிர்ப்பு நிலைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே மாறி போகும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தகப்பனே, உங்க நாமம் மகிமை பரட்டும். ஐயா, ஆண்டவரே கர்த்தாவே, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் என்று சொல்லி எங்களுக்கு வாக்கு கொடுத்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய பாதத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த வியாதியின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தினால கடிந்து ஜெபிக்கிறேன். ஐயா, கடன் பாரங்களோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற தேவ
பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆண்டவரே கடனை அடைக்கக்கூடிய வழிகள் இயேசுவின் நாமத்தினாலே திறக்கப்படட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. பல சூழ்நிலைகளை பல தேவைகளோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே தேவைகள் சந்திக்கப்படட்டும் அப்பா. ஆண்டவரே கடனை அடைக்கக்கூடிய வழிகள் திறக்கப்படட்டும் ஐயா. ஆண்டவரே கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மருத்துவமனையில் இருக்கிற ரிப்போர்ட்லாம் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு சாதகமாக மாறட்டும் ஆண்டவரே. தகப்பனே, எத்தனை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்னுடைய மருத்துவரின் ரிப்போர்ட் ஆண்டவரே எனக்கு மிகுந்த பாரத்தையும் கண்ணீரையும் ஆண்டவரே கர்த்தாவே பணங்களையும் செலவழித்து இத்தனை நாட்கள் வீணாகி கொண்டிருக்கிறது என்று சொல்லி கலக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக உம்முடைய பாதத்தில் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த நிலைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே ஒரு அற்புதத்தை செய்து ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே சுகமுள்ள வாழ்வை உம்முடைய பிள்ளைகளுக்கு அருள் செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்த்தது என்று சொன்ன வார்த்தையின்படியே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில சுகத்தை கட்டளையிடுவீராக. பலகீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொன்ன வார்த்தையின்படியே ஒரு விடுதலை நீர் செய்து ஆசீர்வதிங்க தகப்பனே. ஆண்டவரே நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே அவளை தேற்றுங்க, ஆற்றுங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. நல்ல சாட்சிகளை நீர் எழுப்பி தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.